ஊடக நண்பர்களுக்கும் என் மருத்துவ குடும்பத்திற்கும் என் அன்பான வணக்கங்கள். It feels so privileged to represent Kaveri here and speak in front of all of you. I am Dr. Joyner Abraham, minimal access and robotic surgeon. நுண்துளை மற்றும் robotic அறுவை சிகிச்சை நிபுணர். Kaveri, it's not just another hospital name. பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஜீவநதியாக இருந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் வளத்தையும் மேம்படுத்துகிற ஒரு நதியின் பெயர். The vision of Kaveri Hospital remains the same: to bring quality, affordable healthcare to each and every one of the family in Tamil Nadu. 2023 ஆண்டு நான் எய்ம்ஸ் நியூ டெல்லியில விட்டு இப்போ சென்னை வரும்போது I joined Kaveri. That is the time when robotic surgery was introduced in Kaveri first at the Alvarpet branch. So அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை our team has done more than 600 successful robotic surgeries. So it's not possible because of one person. Management, எங்களோட சர்ஜிக்கல் ஆன்காலஜி புற்றுநோய் பிரிவு பகுதி, எங்களோட டிரான்ஸ்பிளான்டிங் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு, ஆர் கைனகாலஜி எங்களோட மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவ பிரிவு, அது மட்டும் இல்லாமல் யூராலஜி சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவு, அது மட்டும் இல்லாமல் now latest we have our cardiothoracic team, அதாவது இருதய அறுவை சிகிச்சை பிரிவு. எல்லாருமே we have started utilizing the robotic surgery to give world class healthcare to the people of Chennai and Tamil Nadu. இது அங்க மட்டும் நிக்கிறது இல்ல, it has to reach every people. So அந்த அடிப்படையில இன்றைய நாள் it is a very very important milestone. ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில காவேரியில் இருக்கக்கூடிய all three branches are now equipped with the 4th generation Da Vinci robot, which is the best robot that is currently available in the world. So the main success of all these things, it's not about buying sophisticated equipments. அதாவது பணம் இருக்க யாரால வேணாலும் ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவியை நம்ம வாங்கிட முடியும். But it is never about the machine. It is about the man behind the machine. robotic அறுவை சிகிச்சையானது அதுவே போய் ஒரு ஆபரேஷனை பண்றது இல்லை. அது ஒரு மருத்துவரோட பார்வையை விசாலமாக்குது, இன்னும் கூர்மையாக்குது, அவரோட செயல்திறனை இன்னும் நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணுது. So it increases the capability of the surgeon, and I think this all aligns with the vision of Kaveri. I don't feel so proud saying that I am a robotic surgeon alone. நான் ஒரு robotic அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு சொல்றதுல மட்டும் எனக்கு பெருமை இல்லை. ஒரு நோயிலிருந்து கம்ப்ளீட்டா மிக விரைவாக குணமடைந்து சந்தோஷமாக ஏழியா ஒரு நோயாளி அவங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப போகும் போது கொடுக்கிற சந்தோஷம் வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. So it is not just about being a robotic surgeon, but giving a very quality healthcare which makes them return to the activities of daily living much earlier than expected. So with this, I welcome you all and I thank you for giving me this opportunity to welcome you all on behalf of Kaveri. Thank you so much. இருந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ டாக்டர் ஜாய்னர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார். நம்ம காவேரி மருத்துவமனையில் சென்னையில் இருக்க 3 முக்கியமான மருத்துவமனைகள்லையும் இப்போ ரொபாட்டிக் கருவி அவைலபிளாக இருக்குது. இது என்ன சொல்ல வரணும்னா, இப்போ காவேரியில் சென்னையில் எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ் ரொபாட்டிக் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது விரைவிலேயே தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேணாலும் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அங்கே ஒரு காவேரியில் ரொபாட்டிக்கோடு இருக்குன்றது அடுத்து எங்களோட ஒரு கனவாக இருக்குது. இப்போது ரொபாட்டிக் கருவி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். என்ன அட்வான்டேஜ்? இப்போ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, சார் இப்போது லாப்ரோஸ்கோப் முன்னாடி நம்ம அந்த கீஹோல் ஆப்ரேஷன் சொல்லுவோம்,
அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போது திடீர்னு ரொபாட்டிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஏன் லேப்ராஸ்கோப்லேயே பண்ணி விடலாமே டாக்டர், இது எதுக்கு எனக்கு இப்போ அடிஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னு எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு? எனக்கு ரொபாட்டிக் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண சந்தேகங்களாக இருக்குது. அப்போ தான் நம்ம தோணுச்சு, இது ஏன் நம்ம வந்து ரொபாட்டிக் பண்ணணும், என்ன இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்? லேப்ரோஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்கோம், 15-20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணுறோம். ஏன் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இதில் நம்ம வந்து ஒரு 10 மடங்கு வரைக்கும் மேக்னிஃபை பண்ண பார்க்க முடியும். அது நம்ம லேப்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கை வந்து ஓப்பனில் நம்ம கைகள் மூவ் பண்ணுற அளவுறதோட 7 degrees ஆஃப் மூவ்மெண்ட் அதோட அதிகமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு டெப்த்தில் இருக்கிற ஒரு உறுப்புகளை போய் பார்த்து மேக்னிஃபை பண்ணி நம்ம கையில் இருக்கிற அந்த நடுக்கங்கள்லாம் இல்லாமல் அந்த ரொபாட்டிக் கருவியை வச்சு பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், இல்லை ஜென்ரல் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாப்ஸ்டிக்ஸால் ரைஸ் சாப்பிட்றதும் நம்ம கையால் அழகாக ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றதுக்கான அது ஒரு வித்தியாசம் தான். லாப்ரோஸ்கோப்பிங்கிறது 2 ஸ்டிக்கை வச்சு நம்ம பண்ணுறோம், இதில் நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு கையெல்லாம் மூவ் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு நுண்ணியமாக நம்ம வந்து ஒரு விரல்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியுது. இன்னொன்று, முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட் ஒரு ஃபேக்டராகவே இருந்தது. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொபாட்டிக்கில் பண்ணிக்கிட்டா லேப்பில் பண்ணுறதோ லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதோட அதிகமாக இருக்குது, ஓப்பன் ஆப்ரேஷனோட அதிகமாக இருக்குன்றது. இப்போ கடந்த ஒரு 5 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் ஆப்ரேஷனுக்கான செலவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. இதனால் வந்துட்டு ரொபாட்டிக் கருவிகள் மூலமாகவே நம்ம லாப்ரோஸ்கோபிக் மூலமாக கூட செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையோட ஒரு சிறு அளவு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணி இதுலேயே நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் இப்போது ப்ளஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் நிறைய கம்பெனிகள் முன் வந்து இப்போ ரொபாட்டிக்கு வந்து நமக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. இதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் ரொபாட்டிக் செய்ய முடியாது. காவேரியில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிஸ்டம், டவின்சி சிஸ்டம் சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ரொபாட்டிக்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம். இதுதான் நம்ம எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரிலையும் சென்னையில் இருக்க 3 பிரான்ச்லேயுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில், அதாவது ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் செய்யக்கூடிய ப்ரொசீஜரோட ஒரு சிறு அளவு மட்டுமே செலவு பண்ணாலே ரொபாட்டிக் மூலமாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. டாக்டர் ஜாய்னர் குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஒரு கைனகாலஜிக்கல் ஆப்ரேஷன், ஜென்ரல் ஆப்ரேஷன், ஹெர்னியா, கால் பிளாடர் ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன்ஸ், எல்லா வகையான கேன்சர் ஆப்ரேஷனும் ரொம்ப நுண்ணியமாக அந்த கேன்சரோட கட்டியை வந்து நல்ல ஒரு மார்ஜினோட அழகாக கட் பண்ணி எடுத்து முக்கியமான உறுப்புகள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கேன்சர் ஆப்ரேஷன், யூராலஜி, கிட்னி சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன், இது இல்லாமல் இன்னும் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரி எல்லா துறைகள்லையுமே ரொபாட்டிக்கை வந்து பயன்படுத்த முடியும். இது ஒரு இந்த பர்டிகுலர் துறைக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வகையான பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் ட்ரெயினான சீனியர் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரிலையும் வேலை பார்க்குறாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய சீனியர் டாக்டர்கிட்ட ஒரு ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அங்கே இருக்கிற நியரஸ்ட் காவேரி பிரான்ச் போனால் கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபாட்டிக்ஸ். இப்போது நம்ம 3 பிரான்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் இது வந்து எல்லா காவேரியிலையும் அவைலபிளாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. Thank you, sir. Next, may I invite Dr. Sri Karthi Koleti, surgical oncologist, to share about the thoughts of the services at Radio 2. Good afternoon, Arvind sir, Executive Director, Kaveri Group of Hospitals, and warm welcome for the media friends. I am Dr. Sri Karthi Koleti, Consultant Surgical Oncologist and Robotic Surgeon in Kaveri Hospital, Retail Road. So, sir and Swaminathan sir and Joyner sir has told about robotic surgery. So, what is the main advantage of robotic surgery? This robotic surgery is an extension of a surgeon beyond his own capabilities. Not only vision, each and every nerve vessel we are able to see clearly when we are operating.
and we can add AI to it, like we can add ICG and ultrasound. We can do an online technique where we can impose the image onto the robotic image. So we are able to do even complex surgeries with the help of very, very small incisions. So what is the advantage? Very quick recovery. Today we do surgery, morning, evening the patient will be sitting on the chair and he'll be able to move. Tomorrow morning, patient will be sitting in the chair, reading the newspaper, walking around. If you remember, after doing major surgeries, the patient requires 3-4 people to make him walk. Now, with even one attendant, the patient is able to walk. And with the help of such advanced and more precise surgery, the patient recovers very quickly. Within 48 to 72 hours, patient is able to go back to home. And he's back to work within 1 to 2 weeks. And the quality of life, so we are preserving all the nerves, good surgical outcomes, and the quality of life is very, very good after robotic surgery. And the more advantage is, as Sir told, the laparoscopy is like chopsticks. You are not able to bend the tips. So the places in human body like the deep pelvis or in the thorax and many other surgeries where you are not able to access very easily, with the help of robotic arms which are bending at the tips, and all the instruments are under the control of robot. In lab, the assistant will get tired. Here it is a robot. Your tremors are cancelled and every instrument is under surgeon's control. So the surgeon is able to perform his best. He will be sitting and operating. Surgeon will not get tired, and he is able to do even big complex surgeries with very, very small incisions, and the outcome will be really, really good. Sir, Dr. Arvind sir visions to offer the very best in surgical innovation has brought our Kaveri Hospital the latest advanced robotic surgery. With this capability in Radial Road, we have doctors spanning from gynecology headed by Dr. Tendril, GI oncology and GI surgeries headed by Dr. Sindhil, Mahesh Sundaram, Arun Kumar, and urology by Shivraj, Bharat Kumar and Raja Arsar, and surgical oncology myself, and general surgery by Dr. Ashwin Balaji. We are able to offer robotic surgery at an affordable cost without compromise on post-operative care. We never compromise on the post-operative care or that whatever is needed for the patient. We give the best from our side to have a smiling face on the patient. So we want the patient to go home smiling, happy, and also not to burn their hands spending a lot. And we at Kaveri Radial Road have operated on a 2-year-old kid with the help of robotic surgery, and even an 85-year-old. And we have operated a 1.5 kilo myoma also for a patient. So what I want to say is, we can do all advanced surgeries more precisely with quick recovery, same day walking, ICU stay required is decreased, patient is able to breathe freely, and we can operate from head to toe. Most of the surgeries now we are doing with the help of robo, and with this the patient will have a good quality of life. So don't deny robotic surgery to your loved one if they are eligible, because it has brought a tremendous change. Like how we had a telephone, now we are speaking with mobile. The same thing, it has changed from open surgery to lab. Now the trend is robotic surgery, because many studies have showed robotic surgery is far better than laparoscopic surgery in many cases, even in cancer surgeries, in gallbladder surgeries, hernia, stomach, mediastinal, that is chest ulla irukka tumors, lung tumors, even head and neck, thyroid tumors, we are able to do robotic surgery, and low rectal cancers, colon cancers, everywhere we are able to do robotic surgery. And I thank the Kaveri management for bringing in the most advanced facility to the entire Kaveri in Chennai, and helping our doctors to perform better and making the patients happy with a good recovery. Thank you. Thank you, sir. To address the gathering and share his vision behind this important initiative, I now invite our co-founder and executive director, Dr. Arvind Sandal, sir, onto the stage.
அனைவருக்கும் எனது வணக்கம். டாக்டர் ஜாயினர் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்ஜின் பற்றி பேசினப்ப சொன்னார். I've been telling again and again all the press meetsல ஊடக நண்பர்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு பொறுத்துக்கொள்ள வேண்டும். காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ஆரம்பித்த காவேரி ஹாஸ்பிட்டல் 1999 ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து 13 ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் 2700 பெட்டோடு இருக்குது. ஏன் காவேரிங்கிற பேருன்னா, நாங்கள் திருச்சியில் காவேரி கரையோரம் ஆரம்பிச்சிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் காவேரி வந்து திருச்சிக்கு உயிர் நாடி, திருச்சிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடுக்கும் உயிர் நாடி, அதோட அந்த நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த காவேரி நதி பேர் தான் காவேரி மருத்துவமனைன்னு ஆரம்பித்தோம். நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த சமயத்திலேயே சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்த பேர் நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ சயின்ஸில் வந்து என்ன தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே ஏர்லி அடாப்டர். அது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துன்னா கூடிய சீக்கிரம் அதை வந்து எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி அடாப்ட் பண்ணதுனால தான் நம்மளோட க்ரோத் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி எஸ் சார், மணி இருந்தால் டெக்னாலஜி வாங்கலாம். இஃப் a hospital can afford to buy a robo, they will buy a robo. பட் வந்து யார் ஆப்ரேட்டர், அந்த ரோபோ ஆப்ரேட்டர் அந்த குவாலிஃபைடு சர்ஜன்ஸ், காம்பிட்டன்ட் சர்ஜன்ஸ், சேஃப் சர்ஜன்ஸ் அவங்க கையில் இருக்கிறதுனால தான் இந்த ரொபாட்டிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் சென்னையில் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிட்வீன் தீஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து we have got 1000 ஹாஸ்பிட்டல் பெட்ஸ். இந்த 3மே டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர், அந்த மாதிரி அட்வான்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் அன்டில் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜரினா ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் போய் பர்டிகுலர் சர்ஜன்ட்டை பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லாமல் ஒரே சமயத்தில் சென்னையில் இருக்க அனைத்து காவேரி ஹாஸ்பிட்டல், அது 3Xங்கிறது நீங்கள் ஊடக நண்பர்களையே காவேரி 3Xன்னு சொல்கிறதுன்னு, சென்னையில் இருக்க நம்ம அனைத்து காவேரி மருத்துவமனைகளிலும் அந்த அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டாவின்சி ரோபோ இருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிபுணர்கள், இந்த ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் அத்தனை பேருமே அதில் வந்து ரொபாட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல வல்லுநர்களாக இருக்காங்க. அதனால தான் இந்த பேஷண்ட்ஸ் அவுட்கமும் சுப்பீரியராக இருக்கு. ஒரு தொழில்நுட்பம் வந்து நான் கோவிட் டைமில் நிறைய அதை பற்றி பேசுவோம். நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் வந்தது. அப்போ சொல்ல ஒரு தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் ஒரு தொழில்நுட்பம் வந்து புதுசாக வருதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஸ்டின் as a டாக்டராக நம்ம எத்திக்ஸில் வந்து பண்ணோம்னா இந்த தொழில்நுட்பத்தினால பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட கிளினிக்கல் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுக்கு எந்த பாதகமும் இருக்கக்கூடாது. அதாவது டூ நோ ஃபர்தர் ஹார்ம். நீங்கள் புதுசாக டெக்னாலஜி வந்து நானும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி வைட்லி அவைலபிள், ஆக்சசபிள். அந்த ஹெல்த் கேர் அந்த டெக்னாலஜி வந்து there's no point in having technology. ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஆனால் சில மருத்துவமனைகள் மட்டுமே அந்த சில மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு அதோட உபயோகம் கிடையாது. நம்ம சென்னையில் இருக்க எந்த இந்த 3 ஹாஸ்பிட்டலும் 3 ஏரியாவில் இருக்கு. எந்த சென்னையில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த தொழில்நுட்பம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாவின்சி ரோபோ வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அவைலபிள், ஆக்சஸபிள். அப்புறம் ரோபோனாலே எஸ் ரொபாட்டிக் சர்ஜரிங்கப்ப எஸ் the காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹை, அதனால எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட சர்ஜரிக்கு வராங்கன்னா டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரொபாட்டிக்ல வந்து 10 டைம் வந்து பெரிய ஒரு வியூகம் கிடைக்குது. அப்படி வியூகம் கிடைக்கிறப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஒரு ஆக்சிடென்டல்ல ஒரு தெரியாமல் ஒரு நரம்பு ஒரு பிளட் வெசல் இன்ஜுரியே கம்மியாகுது. அண்ட் ஆல்சோ இன்சிஷன்ஸ் சின்னதாக இருக்கு. அதனால வந்து ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் ரிகவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ இல்லைனாலும் இப்பவும் காவேரி மருத்துவமனைகளில் ரொபாட்டிக் வந்து அஃபோர்டபுள் தான். அது லேப்ராஸ்கோபியோட மார்ஜினலி எக்ஸ்பென்சிவாக தான். பட் போக போக இன்னமும் வந்து பிகாஸ் லெஸ்ஸர் போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின், ஏர்லி போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி, ஏர்லி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அண்ட் லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்னால ரொபாட்டிக் சர்ஜரி வில் பிகம் அஃபோர்டபுள். ஸோ ஒரு ஹெல்த் கேரில் நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் கேரில் தொழில்நுட்பம் புதுசாக வரப்ப இட் ஹேஸ் டு பி ஆக்சசபிள், இட் ஹேஸ் டு பி அஃபோர்டபுள். அது ரெண்டுமே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அன்டில் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து
ரொபாட்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா யூராலஜி சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல தான் நிறைய நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் பண்ணிருந்தாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. பட் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா காமன் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் ஆர் 2 டிபார்ட்மெண்ட்ல ஆங்காலஜி அண்ட் கைனகாலஜி. அதில் தான் இப்போ ஐ மீன் யூராலஜி இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த ஹை நம்பர்ஸ், பட் வந்து கைனகாலஜி அண்ட் ஆங்காலஜி, ஏன்னா இந்த கேன்சர் கட்டி ஒன்று வந்து டீப்பாக அந்த பெல்விஸில் இருக்கிறப்போ அதை வந்து மற்ற நார்மல் டிஷ்யூஸுக்கு அஃபெக்ட் ஆகாமல் அதை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது. இப்போ ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பி சொல்கிறோம். ரேடியோ தெரப்பி மிஷின்னா கரெக்டாக அந்த டார்கெட்டட் செல் மட்டும் நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்க அந்த மாதிரி ரொபாட்டிக் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக அந்த டியூமர் மட்டும் எடுக்கிற அளவுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம சென்னை காவேரி மருத்துவமனைகளில் கைனகாலஜி, ஆங்காலஜி, யூராலஜி, ஜெனரல் சர்ஜரி அண்ட் ஜிஎஸ் சர்ஜரி அத்தனை ஸ்பெஷலிஸ்டுமே இப்போ ரொபாட்டிக்கில் தே ஆர் வெல் ட்ரைன். நாட் ஓன்லி வெல் ட்ரைன், they are able to produce far superior outcome. டாக்டர் சுவாமிநாதன் வந்து அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொபாட்டிக் அசிஸ்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் சுப்பீரியர் அவுட்கம். ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வரப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ரொபாட்டிக்காக இவ்வளோ மினிமலி இன்வேசிவ் பண்ணதால we are able to provide the superior outcome. And I congratulate all our doctors team for, ஏன்னா நிறைய டைம் நம்ம டாக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ புதுசாக நான் பண்ணுற சர்ஜரி தான் நல்லா இருக்கு, பேஷண்ட்ஸ் அவுட்கம் நல்லா தான் இருக்கு, நான் எதுக்கு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளசன்சி வந்து நிறைய பேருக்கு. பட் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த புதுசாக ஒரு டெக்னாலஜியை நானும் கற்றுக்க போகிறேன், ஐம் கோயிங் டு டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மார்னிங் கூட மீட்டிங்கில் நான் சொல்லிட்டு இருந்தப்போ ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டு, நான் 15 வருஷம் யூகேல இருந்திருக்கேன். பட் செவரல் டைம்ஸ் செவரல் மீட்டிங்ஸில் ரிப்பீட்டடாக ஒரு நேஷனல் மீட்டிங்ஸில் சொல்கிறது என்னென்னா, இந்த அவுட்கம், இந்த கிளினிக்கல் அவுட்கம் ப்ரொவைடட் பை அவர் டாக்டர்ஸ் ஹியர் இன் இந்தியா and in the hospitals like our hospitals, I'm proud to say, our clinical outcomes, patient outcomes are much better than all the when compared to the most of the Western countries, including US and Europe. So congratulating all the doctors and thank you very much. Thank you, sir. Okay, sir. Ready, sir. Okay. கல்லீரல், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு, நம்ம காவேரி மருத்துவமனை சென்னையில் இருக்க மூணு மருத்துவமனைகளிலையும் டவின்சின்ற ஒரு அதிநவீன ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆழ்வார்பேட் மெயின் பிரான்ச்சில் 2023 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது மற்ற 2 பிரான்ச்சுகள்லேயும் நம்ம வந்து டவின்சியோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரொபாட்டிக் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணி இப்போ காவேரியில் சென்னையில் எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ரொபாட்டிக் ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலமாக நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து ரொபாட்டிக் சர்வீஸை வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகளிலே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு சென்னையில் நம்ம காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்கள், அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்டில் நம்ம காவேரியில் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில் யார் எல்லா பிரான்ச்லையும் இருக்குது. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸ்டாக டிரான்ஸ்பிளான்ட்லேயும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும், எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சுருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு அது தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷனில் ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில் இருக்குது.
இப்போ காவேரியோட எல்லா பிரான்ச்லேயும் ஒரு ஒரு ரொபாட்டிக் இருக்குது. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால் பண்ணணும்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமாக பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால் பிளாடர் ஆப்ரேஷன் முதற்கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று இது எல்லாமே இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட்டு ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனையும் நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். இப்போ நம்ம 3 காவேரிலையும் ஒரு காவேரிலையும் ஒரு ரொபாட்டிக் இருக்குது. சரி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ணுறதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நம்ம இப்போ கேஸ் போட்டு தான் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் கற்றுக்கும் போது கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து பயிற்சி பெற்று இங்கே இந்தியாவில் வந்து காவேரியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது எப்படி நமக்கு கார் ஓட்ட கற்றுக்கும் போது முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து ஓட்டுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாள் ஆக நம்ம அந்த கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சோம். அப்போது லாப்ரோஸ்கோபிக்கோட இன்னும் இன்ஃபேக்ட் ஸ்பீடாகவே முடிக்க முடியும் ரொபாட்டிக் சர்ஜரி. அது பிகாஸ் 3 பிரான்ச்லேயும் இருக்குது. அதுக்காக முன்னாடி ஒரே இடத்துல இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச்லேயும் போட்டிருக்கனால 3x அப்படின்னு இதை லான்ச் இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க. டெலிசர்ஜரி வந்து இப்போ நம்ம இன்னும் காவேரியில் பண்ணலை, அது ஒரு ஃபியூச்சர் கோல் தான் அது. ஏன்னா இப்போ 3 சென்டர் இருக்குது, நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை வேணும், அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேண்டும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸில் வேர்ல்டு லெவலில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பொராடிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே ஒரு சர்ஜரி இப்போ நடக்கிறதா மீடியாவில் வருது. ஆனால் இந்தியாவிலையும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அது லேக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ஃபோன் பேசும்போதே லேக் ஆகுது, இப்போ சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை வந்து பண்ணுறதுக்கு. ஆமாம், கண்டிப்பாக இது நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இது வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேபில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ப்ளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ரொபாட்டிக் செய்கிற ஒரு சர்ஜன் கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. 1 வருஷம் கூடயே இருந்து நீங்கள் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட காவேரியில் இருக்கிற முக்கால்வாசி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக்கில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம். வெளிநாடுகளில் இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்குது. நாங்கள் வந்து 2005-2006 இது வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு வெளிநாடு வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, எங்களை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்கே நம்ம கொண்டாந்துருக்கோம். இப்போது கடந்த 5-10 வருஷங்களில் எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சென்டர்லையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லையும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலாக ஒரு பிரான்ச்சில் இருக்கும். க்ளோஸ் டு 30 to 35 சர்ஜன்ஸ் அக்ராஸ் 3 காவேரி இருக்குது. ட்ரெயின்டு சர்ஜன்ஸ். அது சர்ஜரி வெரி ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதுக்கும் ரொபாட்டிக்கில் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான், ஒரு 40-50,000 தான் அதிகமாக போகிறது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக அதில் செஞ்சுட்டு போகணும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவுகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷனில் இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்காக இருக்குது. இப்போது நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில் செஞ்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பி வச்சு. முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்களாம் இன்றைக்கி 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது,
அடுத்த நீ அன்னைக்கு சாயங்காலம் எழுந்துச்சு சேரில் உட்கார வச்சு அடுத்த நீ காலைல நடக்க வச்சிருக்கோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புறான்ன போது பேஷண்ட்ஸே கேட்குறான், என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியறது. எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸு, நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்குது. சாரி சொல்லுங்க. ரோபோட்டிக் சர்ஜரியில நிறைய நீங்க சர்ஜரி பண்ணிருப்பீங்க. முன்னாடி விட இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது இந்த ரோபோட்டிக் கூட ஏஐ இன்க்ளூடட் வந்து எந்த அளவுல வந்து இன்பில்ட் ஆயிருக்கு, அது உதவுதா? ஸோ ஏஐ ரோபோட்டிக்கில் டெஃபினட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ரிப்பீட்டடாக டயர்ட் ஆகாமல் ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ளே ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும். ரொபோட்டிக்கில் நம்ம இப்போ கிட்னியில் ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோன்னா, முன்னெல்லாம் நம்ம வெளியில் சிடி படம் பார்த்துட்டு மனசில் அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ளே போய் கட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா, ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்டு இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு. அதில் சிடி இமேஜ் இஸ் ஓவர்லேப்டாக இன் ரியல் டைம். அங்கே கட்டியை நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னியை இப்படி திருப்பினாலும் இங்கே வர்றது கிட்னி, இங்கே இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவலில் இருந்தால் கூட கைட் பண்ணுறதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினா தான் நம்ம ஃபீல்டில் எல்லாருக்கும் கிடைக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு சார் முன்னாடி விட ஒரு சதவீதம் சொல்ல முடியுமா? 90% குறைஞ்சிருக்கா, இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் இருக்கா? அதில் நீங்கள் என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கீங்க காம்ப்ளிகேஷனை ஃபேஸ் பண்ணணும்? சார், எந்த விதமான ஓப்பன் சர்ஜரி ஆனாலும், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும், எல்லா சர்ஜரிஸ்லேயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் ஓப்பன் சர்ஜரிங்கும் போது வி டீல் வித் செப்பரேட் செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு, ரொபாட்டிக்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை வேறு. இது ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இவ்வளோ நாளும் ஒரு கேமரா ரோலில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இது நுண்துளை அறுவை சிகிச்சையில் உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளோதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் த சர்ஜரி. அறுவை சிகிச்சையில் மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 கையால் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி அது. ஸோ ஒரு காரே இப்போ நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சிருக்காப்புல, இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் த சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் த வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களையுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்ணுறதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஸோ லேப்ராஸ்கோப்பியில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பட் அதை விட லேப்ராஸ்கோப்பிக்கில் பண்ணுறதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியுது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் a lesser complication rate with robotic surgery in the long term. கண்டிப்பாக. ஸோ நம்ம இதில் வந்து என்னதுங்க சார், இந்த ரொபாட் முத கண்டுபிடிச்சதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இட் வாஸ் எ டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த யூஎஸ் டெக்னாலஜிஸ். ஸோ டார்பா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸ்பேஸுக்கு ஒரு வேளை மக்கள் அனுப்புகிறோம், போருக்காண்டி அனுப்புகிறோம். ஸோ அங்கே நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை அனுப்ப முடியாது. அப்போ தூரத்துல இருந்தே எப்படி அவங்களுக்கு நம்ம ஹெல்த் கேரை கொடுக்கலாம், எப்படி அந்த அறுவை சிகிச்சையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்குது இல்லை. 1980 இருந்தே ஆரம்பிச்சு 1999 the first robot was there. ஸோ அப்பதுல இருந்தே இன்னோவேஷன் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே 4th 5th generation ரோபோ தான். ஸோ the main purpose of it was that. But இன்னும் and there are places where it is being used. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்அட்லாண்டிக் சர்ஜரி, அதாவது ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துல நம்ம இன்னைக்கு டெலி சர்ஜரி பத்தி கேட்டீங்க, 2001 பண்ணியாச்சு அதை. பட் அதற்குரிய தேவை இருக்கும்போது கண்டிப்பாக the future is telesurgery. Sir, Da Vinci is the best system and the first system that came into the picture. நம்ம இன்னும் ஃபர்தரா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் யூகேல இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வந்து. இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோபோட், SSI மந்த்ரா அப்படிங்கிற ரோபோட். பட் எஸ், தே ஆர் yet to reach Da Vinci level. Da Vinci அளவு இன்னும் நுட்பமாக பண்ணக்கூடிய அளவு அதோட கேப்பபிலிட்டிஸ் இன்னும் ரீச் ஆகல. பட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங். சார், நார்மல் சர்ஜரியை விட ரோபோட்டிக் காஸ்ட்லி. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா? சார், அது வந்து நிறைய 2 விதங்களாக இருக்கு. அதாவது சில
சில ஆப்ரேஷன்ஸுக்கு நுண்துளையாக பண்ணும்போது ரொபாட் இஸ் அன் ஆப்ஷன். சில வேளைகளில் அந்த நுண்துளையாக பண்ணுறது லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறது மிக சிரமம், ரொபாட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டாக லேட்டஸ்ட் இந்த 2024 IRDA கைட்லைன்ஸ் படி எந்த விதமான அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூடிங் லேசர் அண்ட் ரொபாட்டிக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் தடங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆல்ரெடி விதிகளை பிறப்பிச்சிச்சு. பட் ஸ்டில் ஹையர் ப்ரீமியம் இன்சூரன்சஸ், அதாவது ஃபர்ஸ்டே ப்ரீமியம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், தே கவர் ஆல் ப்ரொசீஜர்ஸ். அப்படி இல்லாமல் ஜிப்ஸா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம கிளைம் பண்ணி ஒரு ஒரு ரொம்ப கம்மியான ப்ரீமியமில் நிறைய கவர் பண்ணக்கூடியவங்க, தே ஹாவ் அ கேப்பிங். ஸோ ஒரு 1 lakh வரைக்கும் நாங்கள் கொடுப்போம், அதுக்கு மேலே எதுவும் ஆனால் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்சூரன்ஸ் முன்னாடியெல்லாம் ஒரு 10 years பிஃபோர் when they were doing ரொம்ப இன்சூரன்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் நவ் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் we are able to get more clearances. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது மக்களுக்கு போய் சேரணும். அதாவது இன்சூரன்ஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் விதி இது இருக்குது. அதை கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொபாட்டிக்கை கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு கவர் கொடுக்கணுன்றது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு பண்ணலாம். ஆனால் வந்து கொடுக்கவே முடியாது, இது வந்து உங்களுக்கு கவர் கிடையாது ரொபாட்டிக் அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி சம்ஹவ் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொபாட்டிக் கவர் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறுமே தவிர அவங்க கொடுக்க முடியாது, இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ விதி. May 2024 they released government officially released a press release to incorporate robotic surgery. எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸஸ்க்கு robotic surgery incorporate பண்ணணும்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் robotic surgery ஆட் பண்ணிட்டாங்க. பட் அது அது சார் சொன்ன மாதிரி கேப்பிங்கு அமௌண்ட் ரிலீஸ்டு அது வித்தியாசம் இருக்கும் இன்சூரன்ஸோட எலிஜிபிலிட்டி. கைனக்ல வந்து நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் கைனக் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் தென்றல் வந்து கைனகாலஜிஸ்ட். ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே ரொபோட்டிக்ஸ்க்கு இட்ஸ் காட் அ வேல்யூ நோ. ஸோ கைனகாலஜி அரவிந்த் சர்க்காலே சொன்னார், லாட் ஆஃப் அப்டேக் இன் கைனகாலஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸாக, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் கிடையாது, இல்லை நிறைய வகைகள் இருக்கு. சாதாரண பினைன் கட்டிகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு வகை, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருக்கு அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறது வேற வகை. ஸோ நம்ம சர்ஜரியே எக்ஸ்டென்ட் மாறும். சாதாரணமாக வெறும் கர்ப்பப்பை ஓவரி மட்டும் எடுக்கிறோமா, அதோட நெறிக்கட்டிகள் எடுக்கிறோமா, அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே கைனகாலஜியில் பண்ணலாம். சாதா பினைன் ஆப்ரேஷனில் கர்ப்பப்பை எடுக்கிறதுலேருந்து அதில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும், அந்த கட்டி மட்டும் எடுக்கிறது மயோமெக்டமின்னு சொல்லுவோம். ஓவரியில் சிஸ்ட் வருது அதை எடுக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக உங்களுக்கு ரொபோட்டிக்கில் வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப விஷன் ரொம்ப துல்லியமாக இருக்கும், ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக விட உங்களுக்கு ரொம்ப மினிமல் பிளட் லாஸ்லேயே உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிடும், பேஷண்ட்க்கு பெயின் இருக்காது, ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி புற்றுநோய் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஸோ நமக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ், பிரெஸ்ட்டும் கைனக் கேன்சர்ஸ் தான் மேஜர் கேன்சர்ஸ் லேடிஸ்க்கு வருது. ஸோ உங்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கு அழகாக ரொபோட்டிக்கில் நிறைய கேன்சர்ஸ்க்கு பண்ணலாம், சில கேன்சர்ஸ்க்கு பண்ணக்கூடாது. தட் இஸ் லைக் உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியோ மினிமலி இன்வேசிவோ பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் ரோபோட்டிக் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் வேர் இட் இஸ் பாசிபிள், எங்கே உங்களுக்கு மினிமலி இன்வேசிவ் யூஸ் பண்ணலாமோ அங்கே ரோபோட்டிக் வில் ஸ்கோர் ஓவர். கண்டிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து திருச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம் இதே டவின்சி சிஸ்டம். இப்போ நான் காலையில் பேசும்போது இதான் சொன்னேன், சென்னையில் எந்த மூலையில் போனாலும் நமக்கு வந்து காவேரி மூலமாக ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி, தமிழ்நாட்டிலையும் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் காவேரி மூலமாக அது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஹோப்ஃபுல்லி முக்காவாசி காவேரியில் எல்லா பிரான்ச்லேயும் ஒரு ரொபாட்டிக் இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்றதுல எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் தாங்க பண்ண முடியும். டாக்டர் தென்றல் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியல் ரோட். காவேரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மகளிர் மருத்துவத்தில் முன்னோடியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேஷனேட் கேர், பேஷண்ட் சென்டர்ட் கேர் வந்து கொடுக்கறதுல வந்து அது முன்னோடியாக இருக்குது. ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் சம்திங் பிக் வெரி சூன் மகளிருக்காக, அதாவது விமென்ஸ் ஹெல்த் கேர்க்காக. ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமென் இப்பெல்லாம் வந்து
ஒர்க்கிங் விமன் தான் பார்க்குறோம். ஸோ அவுட்கம் நல்லா இருக்கணும், ஸ்பீடி ரிகவரி, லெஸ் பெயின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்காக வீட்லேயே இருக்க முடியாது, எல்லாரும் தே ஹாவ் டு கெட் பேக் டு ஒர்க். அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி வந்தது, இப்போ ரொபாட்டிக், இட் இஸ் அ பூம் டு மாடர்ன் டே விமன் சொல்லலாம். அழகாக பண்ணிட்டு ஒரு வாரத்திலேயே போய் வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் ரொம்ப பரவலாக இப்போ காணப்படுது. அதே மாதிரி அது சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைன்னா வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் வர சத கட்டிகள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய யூட்ரஸ், கர்ப்பப்பை பெரிய யூட்ரஸ் ரிமூவலுக்காக பண்ணுற சர்ஜரிஸ், செலக்டட் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து அண்ட் சில பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டீப் இந்த பெல்விஸ் நல்லா போக முடியும் அண்ட் நல்ல ப்ரெசிஷனோட சர்ஜரி பண்ண முடியும். ரிகவரி ரொம்ப ஈஸி அண்ட் விமென்ஸ் ஹெல்த் கேரில் வந்து இது நிறைய அட்வான்சஸை கொண்டு வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி. நானும்